to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்தம் கூறுகிறவர் நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து இயேசுவின் நாமத்தில் எழும்புவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது, அவர்கள் புது பலன் அடைவார்கள். 2வது, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருத்தல் என்ற பதத்திற்கு கிரேக்க வேதாகமத்தில் காவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவா என்பதற்கு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருத்தல் என்பது அர்த்தமாகும். சாதாரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒரு முல்லை கொடியை நட்டோமானால் அது வளர்ந்து அதன் கொடிகள் மரத்தை இறுக பிடித்துவிடும், மரத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்துவிடும். அதுபோல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தரோடு நம் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து விடுவதால் தேவ பலன் நமக்குள்ளே இறங்கி வரும். நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். சிம்சோன் பாவத்தினால் தன்னுடைய பலனை இழந்தார். அவரை போல ஒரு பராக்கிரமசாலி இஸ்ரவேல் சரித்திரத்தில் எழும்பினதில்லை. தாயின் வயிற்றிலே கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவருடைய பலனை குறித்து மகா பலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர் அனைவரும் பயத்துடன் அவனுடைய மகா பலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் பாவம் செய்து கொண்டே இருந்தபோது